ஹாய், வெல்கம் டு ஈஸி ஃபுட்ஸ் தமிழ். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ப்ரான் கிரேவி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீடியம் சைஸ் இஞ்சி, 6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். அதில் நம்ம அரைச்ச பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், தேவையான அளவு எலுமிச்சை சாறு, அப்புறம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. எல்லாத்தையும் நல்லா மசாலா படுற மாதிரி கலந்து விட்டு ஒரு 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணிடுங்க. இது 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் சின்ன சின்னதாக நறுக்கணும் பூண்டு சேர்த்துக்கலாம். 3 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். பூண்டு நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுது மிச்சம் இருக்கும்ல, அதை எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, இதையெல்லாம் வதக்கி விடுங்க. மசாலா பொருட்கள் வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு வெங்காயத்துக்கு 2 சின்ன தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூட இந்த தக்காளி பேஸ்ட்டும் நல்லா கலந்து வதங்கி வரட்டும். இப்போ ஓரளவு நல்லா பேஸ்ட் வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச ப்ரானையும் சேர்த்துக்கலாம். ப்ரானை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ப்ரானே வதங்கி நல்லா தண்ணி விடும். நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிரேவி வேணும் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வதங்க விடுங்க. ப்ரான் வதங்கட்டும். ப்ரான் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. நீங்கள் இதுக்கு மேலேயும் தண்ணி வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. கிரேவி வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இல்லை ட்ரையாகவே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இன்னும் ட்ரையாக வேணும் அப்படின்னா இந்த தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் கொஞ்சம் குக் பண்ணிக்கோங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ நம்ம மல்லி இலை தூவி இறக்கி விட்டுறலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். சப்பாத்தி, பூரிக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பாய்.